அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நபர்கள் நீங்க. இந்த வருடம் உங்களை பொறுத்தவரையிலும் மிதுன ராசிக்கு சனி பகவான் உங்க ராசிக்கு 8, 9 கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அவரே 8ஆம் அதிபதி, அவரே பாக்கியாதிபதி. இவர் 10க்கு வர்றது வெளிநாடு வேலை வாய்ப்பு சம்பந்தமா போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வேலை விஷயமா நீண்ட தூர பயணம், வெளியூர் செல்லக்கூடிய, இல்லை தொழில் விஷயமா வெளியூர் செல்லக்கூடிய, வெளி ஒப்பந்தங்கள் சம்பந்தக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். அது ரொம்ப சிறப்பே. தொழில் அமையாதவர்களுக்கு தொழில் அமையும். அதே போல உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் வருவது என்பது உங்கள் ராசிக்கு பாலகாதிபதி தேடி ராசிக்கே வர்றான். அப்ப என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். நீங்க கம்முன்னு வீட்டில் இருந்தா கூட உங்களை தேடி ஒரு ஏமாற்றம் வரும். உங்களை தேடி ஒரு ஏமாற்றம் வரும். தேடி வந்து ஏமாற்றம் பண்ணுவாங்க, தேடி வந்து சங்கடப்படுத்துவாங்க. ஒரு பாதகமும் துரோகமும் தேடி வரலாம். அப்போ எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம கவனமா இருக்கணும். ஆச்சுங்களா? நம்ம கவனம் இல்லைன்னா ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். நம்ம வீட்டிலேயே தான் இருக்கிறோம், நம்மளை தேடி தான் அவர் சொன்னாங்க, அதனாலதான் நம்ம செஞ்சோம் அப்படின்னாலும் எதிரையுமே கவனமும் முன்னெச்சரிக்கையும் தேவை. உங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது கட்டாயம் சிறப்பு தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா 9, 10 கனெக்ட் ஆகுது. 9 குடையன் 10ஆம் இடத்தில் இருப்பது கட்டாயம் ஒரு பொருளாதாரத்திலும் சரி, ஒரு வாழ்க்கையிலும் சரி முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுபோல 7க்கு அதிபதி மிதனத்துக்கு பொறுத்தவரையிலும் ஜென்ம ராசிக்கு வரனால திருமணம் அப்படிங்கிறது இதுவரையிலும் இழுவறியா இருந்தவங்களுக்கு திருமணம் கூடி வரும். இருந்தாலும் ஜாதகத்தை நல்லா கவனிச்சு விசாரிச்சு திருமணம் பண்ணுங்க. ஆச்சுங்களா? திருமணம் கட்டாயம் கைகூடும். அதுவும் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் சிறப்பும் மேன்மையும் கொடுக்கின்ற காலமா இருக்கும். மொத்தத்துல சில ஏமாற்றங்களும் பாதகங்களும் நடக்கக்கூடிய வருடம் அப்படிங்கிறதுனால பொறுமையும் நிதானத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு ஒரு செயலை செய்யுங்க. மற்றபடி மிதனராசியை பொறுத்தவரையிலும் வெற்றியே, மேன்மையே, நல்ல உத்தியோகம், சிறப்பு அப்படிங்கிறத கட்டாயம் மிதனத்துக்கு கொடுக்கும். உடம்ப நல்லா கவனிச்சுக்குங்க. ஆச்சுங்களா? உடம்ப நல்லா கவனிச்சுக்குங்க. பொதுவாக இவங்க கிட்னி, அதே சமயத்தில் இடுப்பு பகுதி, முதுகெலும்பு பகுதி, இதில் வலி வந்ததுன்னா உடனே போய் பார்த்துக்குங்க. புரியுதா? கவனமா இருங்க.